Hello friends, welcome to our channel NALORU tasty சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ட்ரெடிஷனலான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா செய்யிறது ரொம்பவே ஈஸிங்க, ஆனா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். விசேஷமான நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் மெனுவில் பார்த்தீங்கன்னா கூட பொரியல் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கூட்டு செய்வோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைத்தண்டை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு அதில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு வெரைட்டி தாங்க செய்ய போகிறோம். இந்த கூட்டு ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்காக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கூட்டு செய்யறதுக்கு மெயின் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கட் பண்ணும்போது உப்பு மஞ்சள் சேர்த்த தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டோன்னா கருக்காதுங்க. வாழைத்தண்டு சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் 3/4 கப் அளவு, இதில் வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கூட சீரகம், கருவேப்பிலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கடுகு, தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணாதாங்க கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து தேங்காய் துருவல், பச்சை மிளகா, ஜீரகம் இந்த 3ஐயும் சேர்த்திங்க போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஜீரகம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, தேங்காய் துருவல் ஒரு 3/4 கப்புங்க. நல்லா அரைச்சிட்டேன். அரைச்ச பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேங்க. போட்டு ஒரு 2 திருப்பு தாங்க திருப்பினேன், ரொம்ப அரைக்கல. இப்போ கூட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் காஞ்சதும் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இது இப்போ கூட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இதில் வந்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்டு வந்து ரெகுலராக நம்ம வந்து உணவு முறையில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க. இந்த கிட்னி ஸ்டோன் எல்லாம் கரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்டு வந்து ஜூஸ் குடித்தோம்னா ரொம்பவுமே நல்லது. தண்டை வந்து ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லைங்க. இப்போ இது கூட வந்து வேக வச்ச மீதி இருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குங்க கடலைப்பருப்பு, அதை நான் சேர்த்திக்கிறேன். இது கடலைப்பருப்பு வந்து கூட்டில் சேர்த்தணுன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியும் நான் எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் வந்து மிக்சி ஜாரில் விட்டு நல்லா அலாசி அந்த தண்ணியும் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டில் வந்து நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா இந்த கூட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்குங்க. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு சேர்த்தியும் இந்த கூட்டு செய்யலாங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வாழைத்தண்டு வேகணுங்க. வேகிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன். தண்டு வந்து சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கூட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ மேலே வந்து கருவேப்பிலை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்குனா வாழைத்தண்டு பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவுமே கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்குங்க. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். வாழைத்தண்டு கூட்டு ரொம்பவுமே நல்லா வந்திருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுனா வந்து புடலங்காய் வச்சு பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காயில் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக வாழைத்தண்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இந்த வாழைத்தண்டு கூட்டு ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையல் ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.